ஃபைட் சீன்ஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்ல ப்ரோ. ஃபைட் சீனு ரத்தம்லாம் அவ்வளவு தெரிக்குது. ஃபைட் சீன்ல அந்த டைலாக்லாம் மாஸ் ப்ரோ. ரோட் ஃபைட் சீன்ஸ் ஓகேவா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்படியே அந்த ஏர்ல ஒரு வியூ காமிச்சாங்க, செம்மையா இருந்துச்சு. 200% தளபதி படம் ஹெச்விஆர் சொன்னாரு, அதே மாதிரி 200% தளபதி படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரம் ப்ரோ. வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டாரு பாருங்க, செம்மையா இருந்துச்சு. ஸ்பேஸ் இருக்கு, அவருக்குமே ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்திருக்காரு படத்துல. நான் அந்த படத்தை பார்க்கல, அந்த படத்தை ரீமேக்னது அந்த படம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த படத்தை பார்க்க கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே மியூட் பண்ணிட்டாங்க. அப்ப எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்னே தெரியல. இருந்தாலும் அந்த பாலிடிக்ஸ் தான், ஒரு பாலிடிக்ஸ் நல்ல ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஏ சர்டிஃபிகேட் தேவையில்லாது. கூஸ்பம்ஸ் தான். எப்படி கடைசி படம் கஷ்டமா தான் இருக்கும். பீக் தான் பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்வல்ல தான் ப்ரோ கொஞ்சம் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க, ஆனா மாஸ்டா இருந்துச்சு. அந்த ஐ எம் கம்மிங்லாம் வேற லெவல். இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல வந்துருந்துச்சுன்னா 234 நம்ம தான். அது லாஸ்ட்ல ஒரு ஏவி தான் ப்ரோ, அது ஒன்றும் பெருசா இல்ல. படம் என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். அது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் பாக்குறதுனால ரொம்ப கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. பிரகாஷ் ராஜ் ஃபைட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோல என்ன பண்ண நல்லா பண்ணிடலாம், ஆனா நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரகாஷ் ராஜ் வந்தவொடனே அந்த ஓஜி கேட்ட போற மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் டைட்டில் கார்டு போகும்போது அதெல்லாம் வரோம் ப்ரோ, அதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க. அந்த டைட்டிலுக்காக 6 மாசமா எத்தனை நாள், ரொம்ப நாள் அந்த இதுக்காக மொமெண்ட்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டது ஒரு இன்டர்வல் வந்து பார்க்கும்போது அந்த பழைய இதுலாம் போராட்டம்லாம் எல்லாம் ஞாபகம் வந்தது. அவங்க அந்த இது அவர் அந்த வேன் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கும் போது எங்களுக்கு அந்த இதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ அப்புறம் லாஸ்ட்ல எல்லா டைரக்டர்ஸும் என்ட்ரி கொடுத்தப்போ அது இன்னொரு எமோஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆயிட்டோம் ப்ரோ நாங்கெல்லாம். புரியல ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட இதுவை கொடுத்துருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டை ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு இன்னும் நல்லா மேலே வரணும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, தளபதி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி தான். அவருக்காக மறுபடியும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். நம்ம பிஜிஎம்னா செம்மையா இருக்கு ப்ரோ, காது கிழியுது ப்ரோ. நான் ஏர்பாட்ஸ் போட்டு தான் நானே உட்காந்துருந்தேன், சவுண்ட் அந்த அளவுக்கு இருந்தது. பிஜிஎம் ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது. வில்லன் ப்ரோ திருவிழா ப்ரோ, அது செலிபிரேட் இல்லை, திருவிழா. அதெல்லாம் அவங்களோட காம்பினேஷன் தான் நல்லா இருந்தது எனக்கு. அவங்க வந்து பழைய ஓஜி நிறைய டைலாக்ஸ் வரும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப எதிர்பார்க்கல, கம்மியா தான் இருந்தது. வினோத் சார் ஓகே, சூப்பர், அவ்வளவுதான். கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா ரீமேக் மாதிரிலாம் தெரியல ப்ரோ. தளபதிக்காக பார்த்தா தளபதி வேற மாதிரி ப்ரோ. அது ரீமேக் மாதிரி நீங்க நினைச்சிட்டு வரக்கூடாது. நம்ம புதுசா பாக்குறோம், நிறைய விஷயம் கத்துக்கணும் ப்ரோ. அதுல எல்லாருமே அந்த ஒழுக்கத்தை பின்தொடர்ந்து வரணும். ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, ஆனா சின்ன பசங்கலாம் வேண்டாம். ஏன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து கழுத்தெல்லாம் இது பண்ற மாதிரி இருக்கு, அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான். ஸோ நிறைய 18+ கண்டென்ட், அதாவது வந்து குட் டச்னா பேட் டச்னா நிறைய லெசன்ஸ் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா தெரியணும் ப்ரோ. அது தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பர், ரொம்ப செம்ம ராவா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த தளபதி பட சீக்வன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் டிஃபரா இருந்துச்சு உண்மையாலுமே. இல்ல படத்துக்கு தேவையான ஃபைட்ஸ் எதுவுமே வந்து இந்த படத்துல வந்து தேவையில்லாத சீன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிஜிஎம்ல மிரட்டிட்டார் பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து இந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நல்ல பாலிட்டிக் கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா விமென்ஸ்க்காக, அதாவது பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சி பெண்கள் புரட்சி, உமன் எம்பவர்மெண்ட் தான். சூப்பரா இருந்துச்சு, அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது தளபதி படத்துல இதெல்லாம் நம்ம பார்த்து பழக்கம் இல்லை, நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காரு அவர். பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இவர் ஒரு புதுசா அவர் பண்ணியிருக்காரு. அவரு செம்ம அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வில்லன்னா நம்ம அப்படியே நம்மளே போயிட்டு அடிக்கலாம் போல தோணல, அந்த மாதிரி ஒரு வில்லனா அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாமே அவர் வராரு. பூஜா ஹெக்டுமே வந்து நான்லாம் வந்து பெருசா வர மாட்டாங்க, சும்மா ஹீரோயின் இந்த கச்சேரி ஸ்டெப் மட்டும் போட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க படம் ஃபுல்லா தளபதி கூடவே வந்து டிராவல் ஆயிட்டு வராங்க. அந்த காம்பினேஷன் நம்ம கில்லில இருந்து பாத்துட்டு இருக்கோம்ல, அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லதா இருக்கு அந்த சீன்ஸ். அவருக்குமே நல்ல ஒரு அதெல்லாம் பிளர் பண்ணிருக்கலாம். அது நிறைய குழந்தைங்களுக்காகவும் நிறைய இருக்கு.
அது ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. குழந்தைங்களுக்காக நிறைய தளபதி பண்ணியிருக்காரு. இல்ல ஃபேன்ஸ்க்காக எடுத்ததும் இருக்கு, நம்ம அந்த சைட்ல இருந்து பார்த்தா ஃபேன்ஸ்க்காக எடுத்ததும் இருக்கு. அதே மாதிரி நல்ல குட் மெசேஜ் சொல்ற படமாவும் இருக்கு. இது வந்து ஃபேன்ஸ்க்காக மட்டும் எடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருந்துச்சுன்னா இப்ப ஏற்பட்ட இம்பாக்டை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இம்பாக்ட் ஆயிருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல வேலை இது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ட்ரிபியூட் கடைசியில ஒரு 2 minutes வீடியோ ப்ரோ, அதெல்லாம் வந்து அவ்வளவு நேரம் எல்லாரும் கத்தின்னு இருந்தாங்க. அந்த ஒரு 2 minutes வீடியோல எல்லாருமே உட்காந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஏஞ்சி நின்ட்டாங்க. அப்படி எல்லாரு கண்ணுலயுமே தானே கண்ணுல அப்படி தண்ணியெல்லாம் கலங்குது. நான்லாம் கண்ணாடி போட்டுருந்தாலும் உங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவ்வளவுதான். நான் இதுக்கப்புறம் இட் என்ஸ் பிரியமுடன் விஜயின் சைன் போட்டு இட் என்ஸ்லாம் வந்துச்சு. எனக்குலாம் ஒரு மாதிரி அப்புறம் உடனே அந்த என்ஸ் வந்து எப்படி பிகின்ஸா மாறிடுச்சு. வேதனையா இருந்தாலும் பெருமையா தானே இருக்கு. அவர் நல்லது பண்ணுவாரு. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அந்த கடைசியில 3 டைரக்டர்ஸ்மே வந்தாரு, சூப்பரா இருந்துச்சு அவங்க.